Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டெரகோட்டா கிளேல ஒரு சிம்பிள் இயரிங் பார்க்க போறோம் and அது வந்து ஜும்கா. இது எப்படி பண்றதுன்னு ஈஸியா சிம்பிளா சொல்லி தரேன். இது பண்றதுக்கு உங்களுக்கு சிம்பிளான டூல்ஸ் இருந்தா போதும். ஸோ நம்ம ஜும்கா பண்ணுறதுக்கு வந்து கிளே நல்லா சாஃப்டன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது வந்து நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த ஸ்கேல் வந்து நார்மல் ஸ்டேஷனரி ஷாப்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லையும் இந்த மாதிரி உடன் ஸ்கேல் கிடைக்கும். ஸோ அது வாங்கிக்கோங்க. இந்த உடன் ஸ்கேல் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவன் சைஸில் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த உடன் ஸ்கேல் வச்சுருக்கோம். ஸோ நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு எடுக்கும்போது ஈஸியாக வரும். சப்பாத்தி ரோல் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணாதீங்க. லைட்டாக சாஃப்டாக ஜென்டலாக பண்ணுங்கள். இந்த ஜும்கா இயரிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து சிம்பிளான டூல்ஸ் இருந்தால் போதும். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் டூல் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் ஸ்கொயருக்கு பதிலாக ரவுண்ட் ஷேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வந்து குக்கி கட்டர் எடுத்துருக்கேன். ஸோ ஸ்கொயர் ஷேப் நான் எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஷேப் பண்ணி எடுத்த கிளே இருக்குல்ல, ஸோ அதை வந்து எட்ஜஸ்லாம் நல்லா சாஃப்டன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிளியரான ஒரு ஷேப் கிடைக்கும். அண்ட் சப்போஸ் எக்ஸ்ட்ராஸ்லாம் சில டைம் வரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை கத்தி வச்சு டிசைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மலாக சிம்பிள் டிசைன் தான் பண்ணுறேன். ஸோ நம்ம இயரிங்கான செட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம யூபின் செட் பண்ண போகிறோம். இந்த யூபின் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து இந்த மாதிரி யூபின் வாங்குவோம். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த யூபினாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ கையில் வச்சுருக்க யூபினையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் நான் காமிச்ச யூபினையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸோ இதை வந்து நல்லா பெண்ட் பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணி ஸ்டெட்டோடு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, நான் பண்ணியிருக்க மாதிரி. அண்ட் இப்போ வந்து நம்ம ஜும்கா பண்ண போகிறோம். ஜும்கா ஆல்ரெடி நான் எப்படி பண்ணணும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் கார்டில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்ம சிம்பிளான டிசைன் தான் பண்ணுறோம். ஈவன் நீங்கள் டூல்ஸ் இல்லைனா கூட அதுக்கு ஆல்டர்னேட் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட இந்த மாதிரி டிசைன் போடலாம். நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு டூல்ஸ்லாம் வாங்கி தான் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆல்டர்னேட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைஃப் இருக்குல்ல. ஸோ நைஃப் வச்சு இந்த மாதிரி விவி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜும்கா இப்போ ரெடி. நம்ம வந்து இப்போது ஐபின் பால்ஸ் இதை செட் பண்ண போகிறோம். ஸோ ஐபின் பால்ஸ் ஆல்ரெடி நான் எப்படி பண்ணணும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம இயரிங் ரெடியாக இருக்குது. ஐபின் பால்ஸ்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டெட் அண்ட் நம்ம ஜும்காவை வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் திரும்பி யூபின் எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ ஜும்காவோட ஆட் பண்ணுற யூபின் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளக்கர் டூல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு 15 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம கை வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக எந்த சென்டராக போதான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஜும்கா இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து பேக் பண்ணணும். ஃபுல்லாக இது வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் பண்ணணும். நான் இது ட்ரை ஆகிறதுக்கு வந்து 3 days விட்டுருவேன். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சன்லைட்டில் வைக்கலாமான்னு கேட்டிங்க. ஸோ சன்லைட்டில் வந்து நம்ம இது வைக்க வேண்டாம். நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்தால் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட டெரகோட்டா க்ளே ட்ரை ஆகி நம்ம பேக் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 1 டேயில் பண்ணி செகண்ட் டேவே பேக் பண்ணுறீங்கன்னா நம்ம டெரகோட்டா க்ளே அந்த வெட்னஸ் அப்படியே இருக்கும் அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வராது. ஸோ இந்த இயரிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பாய்.